ஹாய் அஸ்லாம் வலைக்கம் காய்ஸ், வெல்கம் டு SNS குக்கிங். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மால்டன் ஓரியோ சாக்லேட் பாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓரியோ எடுத்துக்கலாம். பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்கெட் ஒரு ஜாரில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நாம் இப்போ மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். மாவு பதத்தில் வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ஒயிட் க்ரீமை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, இதுலேயும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நம்ம வந்து க்ரீம் மாதிரி பண்ண போகிறோம். இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி மாதிரி. இதில் நம்ம கொஞ்சமாக ஹெர்ஷீஸோட கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இது நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போடுறோம், இல்லைனா கலர் மாறிடும். கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து உருண்டை பிடிக்கலாம். நிறைய எண்ணெய் கையில் போடக்கூடாது. நான் ஏன் எண்ணெய் போட்டேன்னா கையில் ஒட்டும் அப்படின்றதுக்காக. இப்போது நம்ம இதை எடுத்து நம்ம செஞ்ச க்ரீமில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச க்ரீமில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே ஹெர்ஷீஸ் சிரப் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ் காய்ஸ், இட்ஸ் ஆசம். இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.